கவனிக்கவும். கர்த்தரின் வார்த்தையை சுமந்து செல்லும் ஊழியக்காரரே, போதகரே, உபதேசியரே, நீங்கள் போதிக்கிறபடி நடவாமல் பாவம் செய்வீர்கள், ஆனால் மனந்திரும்புங்கள். இல்லாவிடில் நீங்கள் காணப்போகிற இந்த மனிதனைப் போல நரக ஆக்கினைக்கு உட்பட வேண்டியதாய் இருக்கும் என்று கர்த்தரின் எச்சரிப்பு என் காதில் விழுந்தது. எங்கள் கண்களுக்கு எதிரில் 15 அடி தொலைவில் ஒரு சவப்பெட்டியை சுற்றி 12 குட்டி சாத்தான்கள் கையிலே ஈட்டியுடன் சுற்றி வருவதை கண்டோம். இக்குட்டி சாத்தான்கள் சவப்பெட்டியின் வெளிப்புறத்தில் உள்ள சிறிய துவரங்களின் வழியாய் தங்கள் கைகளில் உள்ள ஈட்டியினால் குத்தவும், பின்பு மந்திரங்களை ஓதிக்கொண்டு பயங்கரமான ஒலிகளை எழுப்பிக்கொண்டு சுற்றி வரவும் ஆயின. இப்பயங்கரமான காட்சி என்னை அதிக அதிர்ச்சிக்குள்ளாக்கிற்று. இந்நிலையிலே கர்த்தர் என்னை நோக்கி, மகளே, இங்கு அநேகர் பல்வேறு விதமான உட்பாதைக்குட்படுத்தப்படுகின்றனர். இவர்கள் தாங்கள் போதித்தபடி வாழ்வது பின்மாற்றம் அடைந்து பாவத்திலே